நம்ம நினைச்சதை விட நம்மளோட ப்ளூடூத் டிஸ்கோ மினி ஸ்பீக்கர் வந்து பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். நம்ம சப்ஸ்கிரைபர் வேற பாத்தீங்கன்னா ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யறது அப்படி டிரான்ஸ்பரண்டா, அதாவது உள்ள டிஜே லைட் எல்லாம் வெளியே தெரியணும், நல்லா எஃபெக்டா இருக்கணுங்கிறக்காக நம்ம இந்த இது நடுவில் வச்சு சும்மா டான்ஸ் ஆடணும்னு அல்டிமேட்டா இருக்கும். ஒரு 120 150 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஈஸியா நம்ம ஒரு 500 ரூபா மதிப்புள்ள ஒரு ஒர்த்தான பொருளை வந்து நம்ம ஈஸியா வந்து செஞ்சுட்டோம். அதுவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வேற பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஓகே, உங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் வந்து சாதா ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் கேட்டிருந்தீங்க. நம்ம டிஜே டிரான்ஸ்பரண்ட் டிஜே லைட்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம வீட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, ஈஸியாக செய்யலாம். இது ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ்க்குள்ளேயே சூப்பரான நல்ல சவுண்டோட டிரான்ஸ்பரண்ட் டிஜே டிஸ்கோ லைட்டோட நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய பாடி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் டப்பாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பா தான் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம உள்ள டிஜே லைட்டே செட் பண்ணோம்னால நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த சிப்பு, இது வந்து ஆடியோ சேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூடூத் ஆடியோ சேக். இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா நார்மலாக நம்ம கடையில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு 60 ருபீஸ் 50 ருபீஸ்க்குள்ள தான் வரும். இது நார்மலான போர்டு தான். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த போர்டு வாங்கியிருக்கேன். இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னும் வந்து ப்ளூடூத் போர்டு இருக்குது. அந்த நம்ம நார்மலாக எஃப்எம் அந்த மாதிரி இருக்கும்ல, ஆம்பிளிஃபையர்ல இருக்கும்ல, அந்த போர்டு வச்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்து செலவாகும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சூப்பராக செய்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். இதை செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் ப்ளூடூத் ஆடியோ சேக். இதுலேயே வந்து சவுண்டு கண்ட்ரோலு, மெமரி கார்டு, யூஎஸ்பி எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு பேட்ரி. இதை வந்து நார்மலாக வந்து உங்கள்கிட்ட ஓல்டு சின்ன கீபேட் மொபைல் இருக்கும்னா அந்த மொபைல் பேட்டரி வச்சுக்கலாம், அதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 3 வோல்ட் பேட்டரி தான். நார்மலாக தான் நீங்கள் வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியில் கூட நம்ம இந்த ப்ளூடூத் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து ரீசார்ஜபிள். ஹெச்டபிள்யூ போட்டிங்கன்னா ரீசார்ஜபிள் பண்ண முடியாது. இது வந்து ரீசார்ஜபிள். இது வந்து கடையிலேயே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஓல்டு பழைய ஃபோனுடைய பேட்டரிஸ் ஏதோ இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு மெயினாக வந்து ஸ்பீக்கர் தாங்க ரொம்ப ரொம்ப மெயினே. 2 ohms 8 ohms ஊஃபர் தான் எடுத்துருக்கோம். ஸ்பீக்கரில் ஊஃபர் அப்படின்னா தான் வந்து பேஸ் வந்து நல்லா வரும். அப்போ தான் வந்து ஒரு டிஜே பார்ட்டி அந்த மாதிரினா போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸ்பீக்கர்னால் சவுண்டு நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து நிறையா நம்ம கம்பேரிசன் வீடியோலாம் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காம போய் நம்ம சேனலில் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்பீக்கர் இந்த பொருளெல்லாம் வச்சு தான் நம்ம சூப்பராக. அதுக்கப்புறம் மெயினாக அப்புறம் ஒரு டிஜே லைட்டு. இது இந்த டிஜே லைட் தான். இது வந்து நல்லா கலக்கலாக மாறி எரியும். அதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக நான் செட் பண்ணி காமிக்க போகிறேன். வேறு லெவலில் இந்த வீடியோ இருக்கும்போது ஃபுல் வீடியோவையும் என்ஜாய் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர், அதாவது இந்த ஊஃபரை வந்து நம்ம இந்த சைடு மெயின் பார்ட்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சு சின்ன ஒரு அழகாக ரவுண்ட் கட்டிங் போட்டோம்னா அழகாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே அழகாக வந்து ரவுண்டாக ஓட்டை போட்டு இதை வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஏன் நீங்கள் கயிறு போட்டு, அதாவது கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னா வந்து இது வந்து பிளாஸ்டிக். அதனால் இதை வந்து ஓட்ட போட முடியாது. டேகு, கம்மு எது போட்டாலுமே நிற்காது. அதனால் நம்ம ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து நல்லா கட்டுக்கம்பி போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சு பாருங்கள். ஸ்பீக்கர் ஒரு துளிக்கூட மூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் வந்து அட்டைப்பெட்டிலையோ இல்லைன்னா வந்து வேறு பாக்ஸ் கார்ட்போர்ட் அட்டையிலையோ செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கலாம், கம்மு இந்த மாதிரி வேணால் டேப் போட்டுக்கங்க. நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது உள்ள டிஜே லைட்டெல்லாம் வெளியே தெரியணும், நல்லா எஃபெக்டாக இருக்கணுங்கிறக்காக நம்ம இந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் பண்ணுறோம். அதனால தான். ஓகே, நம்ம அடுத்த ப்ராசஸிங் வந்து நான் பார்க்கலாம். அடுத்து என்னென்ன ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து மெயின் போர்டு, பேட்டரி எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக அதை ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம மேலே வந்து இந்த இடத்துல வந்து இந்த போர்டு ஆடியோ சேக் போர்டு வைக்கிறதுக்காக இந்த அளவு ரவுண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி அழகாக வந்து இப்போ ஃபிட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கங்க. நீங்கள் இதே மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ரவுண்டாக
கேப்பை கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. சார்ஜரு, ஆன் ஆஃப் சுவிட்ச், அதே மாதிரி யூஎஸ்பி போர்டு எல்லாமே வைக்கிறது பார்த்தீங்களா கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது இப்படி திருப்பி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மேலே ஆன் ஆஃப் சுவிட்ச் ஓட்டையெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண முடியும். வாங்க இப்போ இதோட இதுக்கு வந்து இப்போ பேட்டரி கனெக்ஷன், ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாமே கொடுக்கலாம். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆடியோ ஜாக் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா B+B அப்படிங்கிறது வந்து ஓல்டு, L+L- அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கரு. இப்போ நம்ம வந்து பேட்டரி 3.7 வோல்ட் இருக்கிற பேட்டரி வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் நம்ம இப்போ இதில் சால்ட்ரிங் அடிச்சுக்குவோம். சால்ட்ரிங் அடிக்கும் போது நீட்டாக அடிக்கணும், எதுவுமே வந்து டச் ஆகாத மாதிரி. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேருந்து வர 2 ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் அதில் வர ப்ளஸ்ஸையும் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் டச் ஆகாமல் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த போர்டை வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சா. நம்ம வந்து இப்போ பேட்டரி வந்து டபுள் சைட் டேப் நல்லா போட்டு இந்த அதாவது இந்த கேப்பு கூடயே வந்து நல்லா வந்து ஒட்டிடலாம். நல்லா அப்படி அடியில் ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து இந்த போர்டுக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். போட்டு ஒரு முடிஞ்சால் நம்ம ஒரு பிளாக் டேப்பு மேலே வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 டேப் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து இப்படி ஒட்டிக்கங்க. நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. ஓகே, சிம்பிளாக வந்து இப்போ நம்ம ஈஸி கனெக்ஷன் பண்ணி வச்சு, அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நார்மலாக நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யணும்னா இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே வந்து இந்த போர்டு உங்கள் வீட்டில் கிடச்சதுன்னா நீங்களே செஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நல்லாவே டைட்டாகவே வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டோம். அதனால் கீழே விழுதாங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா ஆட்டியே பார்த்துட்டோம், நல்லா கீழே விழுகலை. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம ஒட்டிட்டோம். ஓகே, ஸ்பீக்கர் மேலே எல்லாம் வந்து லைட்டாக டேப் போட்டுருவோம், எங்கேயாவது உரசாமல் இருக்கிற மாதிரி. ஓகே, வந்து இதை டேப் போட்டு ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இந்த போர்டும் இந்த பேட்டரி விழுகும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, விழுகாது. பாருங்கள், எல்லாமே ஆன் ஆஃப் சுவிட்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சார்ஜரு, இது வந்து மெமரி கார்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெடி. இப்போ இதில் நம்ம டிஸ்கோவை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் இப்போ நம்ம டிஜே ஸ்பீக்கர் போட்டு வேறு லெவல் அல்டிமேட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே இப்போ நம்ம டிஜே லைட் எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுற லைட் வந்து 5 வோல்ட் டிஸ்கோ லைட். 5 வோல்ட் 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா பவராகவே இருக்கும். இது வந்து டிஸ்கோ மல்டி கலரில் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு வந்து இப்போ சால்ட் அடிச்சு விட்ருவோம். ப்ளஸ்ஸும் மைனஸும் அழகாக வந்து நம்ம சால்ட் அடிச்சிட்டோம்னாலே வந்து போதும். ப்ளஸ்ஸுக்கு வேணால் நம்ம ரெட் கலர் ஒயர் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பாருங்கள், டெஸ்டிங்கில் வரைக்கும் பாருங்கள். லைட்டோட நைட்டு அதுவும் இன்றைக்கி நைட்டு வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி நம்ம பசங்களை டான்ஸ் ஆட சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம உள்ளே கீழே வச்சுருவோம். மேலே வைக்கலான்னு பார்த்தேன், மேலே பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்குது. அப்புறம் சைஸ் பார்த்தல கீழே இந்த இடத்துலையும் நம்ம டபுள் சைட் டேப்பை போட்டு அடியில் போட்டுருவோம். இதுங்க ஃபஸ்ட்டு நான் டபுள் சைட் டேப் போட்டலாம். அப்படியே நல்லா ஒட்டிட்டோம்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா நின்றுச்சு. ஓகே, நம்ம இப்போ டிஜே லைட் வந்து இப்போ ஓவராலாக ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த இதோட கிளிப்பு அடாப்டர் மேலே மாட்டுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக சால்ட்ரு அடிக்கிறது தான் வந்து ரொம்பவே பெட்டர்னு சொல்லலாம். நல்லா வந்து சால்ட்ரிங் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கிளிப்புமே தேவையில்லைங்க. நம்ம கடையிலே வந்து கிளிப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வந்து நான் நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். அதிகமாக நான் இந்த கிளிப்பே போட மாட்டேன். ஏன்னா வந்து கிளிப்பு போட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து கலண்டு வர வாய்ப்பு இருக்குது. துரு போயிடுச்சுன்னா பேட்டரி சீக்கிரம் வந்து இழுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி சால்ட்ரிங் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லைஃப் லாங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்விட்சுக்கு அப்புறம் அந்த ஸ்விட்ச் லைனு, பேட்டரி லைனு எல்லாமே நம்ம இப்போ கரெக்டாக கொடுத்துடலாம். சால்ட்ரிங் அடிச்சிடுவோம். இது வந்து தனியாக டிஜே லைட்டுக்காக மட்டும் இந்த போட்டிருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்ம சால்ட்ரிங் எல்லாமே பண்ணியாச்சு. லைட் ஓகே, அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே ஓகே. ஃபைனலாக வந்து இந்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் செட் டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா ஓவராலாக சூப்பரான ஹை பேஸ் அண்ட் டிஜே டிஸ்கே லைட் ஓட இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம இவ்வளோ கஷ்டம் இதுக்கு செய்கிற காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க உண்மையாகவே ரொம்ப நாளாக அவர் கேட்டிருந்தாரு. நான் வந்து கொஞ்சம் சம் ஒர்க்கானால வந்து அதை டிலே பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அவங்க வந்து நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் கேட்டாங்க. நம்ம டிஜேவோடவே செஞ்சுட்டோம். ஓகே, நீ இதை இப்போதைக்கு வந்து லைட்டாக சவுண்ட் டெஸ்ட் மட்டும் இப்போ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து டிஜே லைட்டோட எப்படி இருக்குங்கிற அந்த டெஸ்ட்டையும் நைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். வந்து நல்லாவே வந்து பேட்ரி எல்லாமே வந்து சூப்பராகவே ஒட்டியாச்சு. இது வந்து நம்ம ரெடி டு டெஸ்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு. இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி சுற்றியும் வந்து பிளாக் கலர் டேப் போட்டோம்னா நல்லா வந்து டைட்டாக இருக்கும். ஓகே ஓகே, வேறு லெவலில் நம்ம டேப்பை போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமானதாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணுறக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ஷன் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி உள்ளே வந்து ப்ளூ கலர் லைட் இண்டிகேட் ஆகுது பாருங்கள். ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்னு சொல்லுதுங்களா. இருங்க, இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் டிவைஸை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டை போட்டு கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிஸ்கோ லைட் ஆன் பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து டிஸ்கோ லைட்டோட நம்ம நைட் வந்து நம்ம மொட்டை மாடியில் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டிஸ்கோ லைட் இன்னும் பவராக இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ வெளிச்சத்தில் வச்சுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவராக தெரியுது. இன்னும் நம்ம நைட்டு வந்து மொட்டை மாடியில் ஃபுல் இருட்டுக்குள்ளே நம்ம வச்சு பார்த்தோம்னா சும்மா அல்டிமேட்டு தாறுமாறாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ பாட்டை செக் பண்ணுவோம், எப்படி இருக்குது, பேஸெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளூடூத் எல்லாமே நம்ம வேறு லெவலில் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. பாட்டை போட்டுடலாமா? கேமராமேன் பாட்டு போடுங்க. பாருங்க, செம்ம சவுண்டு கேட்க போகுது ஸ்பீக்கரு. பாட்டை போட்டாச்சு. தலைவர் அலப்பறதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து சவுண்டு வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு கேமரால மைக்ல எப்படி கேட்கும் அப்படின்னு தெரியல. ஆனா சவுண்டு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பேஸ் அதிர்வதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மா சப்பு போல கொடுத்துருக்கோம். முதல்ல அந்த சவுண்ட் அல்டிமேட்டா இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் நல்லா பேஸ் வர மாதிரி சாங் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சவுண்டை எல்லாமே கேட்டிருப்பீங்க. சவுண்ட் எஃபெக்ட் இந்த பேஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே நான் நினச்சதை பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு. நம்ம நினச்சது வந்து நார்மலாக சவுண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. ஒரு நார்மலான எஃபெக்ட் இருக்குன்னு நினச்சேன். உண்மையாக செம. ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்டிருக்கோம், அந்த மைக்கில் எப்படி கேட்டிருக்குன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த ரூம் ஒரு 10க்கு 16 ரூம்னு சொல்கிறோமா, இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஓரளவுக்கு இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம போய் கடையில் இந்த மாதிரி நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினோம்னா எப்படியும் ஒரு 400 ரூபா 450 ரூபா வருமா.
இதை விட இந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து நல்லாவே கேட்குது. ரூம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் கேட்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் லாங்கில் போயிட்டு நீங்கள் ஒரு அவுட்டிங்லேயே கேம்பிங்லேயே போய் ஜாலியாக வந்து கொடைக்கானல் மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இது நடுவில் வச்சு சும்மா டான்ஸ் ஆடணும்னு அல்டிமேட்டாக இருக்கும். இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 150 ரூபா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர் ஒரு 40-30 ரூபா தான் வரும். அந்த சிப்பு ஒரு 50 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிஸ் அப்படி இப்படின்னு போட்டாலும் மொத்தமாகவே ஒரு 120-150 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஈஸியாக நம்ம ஒரு 500 ரூபா மதிப்புள்ள ஒரு ஒர்த்தான பொருளை வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சுட்டோம். அதுவும் டிஜே லைட்டோட உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி அழகாக ஈஸியான செஞ்சுருக்கோமா? ஓகே. இதை வந்து இன்னும் நைட் டைமில் அந்த லைட் டிஜே லைட்லாம் போட்டு பண்ணோம்னா செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, நம்ம போய் இன்றைக்கி நைட் வந்து இன்றைக்கி அல்டிமேட் பண்ணுறோம். இந்த சாங்கை போட்டு நான் லைட்டெல்லாம் எரிவிச்சு நான் சார்ஜும் போட்டு பார்த்து எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜர் தான். இதை வச்சு இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈகராக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வந்து வீடியோ இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம நைட் டெஸ்டிங் இருக்குது. இந்த லைட்டு சும்மா பகல்லே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு இல்லை. இவ்வளோ வெளிச்சத்துலேயே வந்து இந்த லைட் எப்படி இருக்குன்னா நைட்டு யோசிச்சு பாருங்கள். வாங்க ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நைட் டைமில் செக் பண்ணுறக்காக வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு லெவலில் இந்த டிஸ்கோ லைட்லாம் போட்டு வேறு லெவலில் இப்போ இந்த சவுண்டை போட்டு நம்ம மொட்டை மாடி செம்ம இருட்டாக இருக்கா, இப்போ நம்ம இந்த லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, வேறு மாதிரி நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரில் லைட்டு வேறு லெவலில் இருந்துட்டு இருக்கு. வாங்க பாட்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க வேறு மாதிரி இருக்கா. இப்போ வாங்க இப்போ நம்ம எப்படி எரியுது, எப்படி பாட்டு பாடி எப்படி இருக்குது வைப் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வேறு லெவலில் இப்போ பாட்டை போட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நல்ல சாங்காக போடுவோம். போடு. சவுண்டு வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க. சும்மா வேற மாதிரி அதிர்தில்ல. சும்மா மாடியே லைட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நானே வந்து இவ்வளோ வேறு லெவலில் வெளிச்சம் வரும்னு நினச்சே பார்க்கல. செம்ம சவுண்ட் எஃபெக்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஜே சாங்ஸ்லாம் போட்டோம்னா அப்படியே உதற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம மரப்பெட்டியில் செஞ்சுருந்தால் நல்லா அந்த பேஸ் சவுண்டு கேட்கும். ஆனால் இதுலேயே வந்து செம்ம சவுண்டு கிடைக்குதுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.